Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம்ல வர மேக்ஸ் மேத் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓவரால் ரிவ்யூ சொல்லிடுறேன். இதுல வந்து மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. 10 யூனிட்ல வந்து மொதல் 3 யூனிட் ஃபார் மேக்ஸ், அதுக்கு அடுத்த 3 யூனிட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் எக்ஸலுக்கானது. லாஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு, ஓகேவா? லாஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபார் 65 கொஸ்டின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு, தென் 70 கொஸ்டின்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ கொஸ்டின் வெயிட்டேஜ் படி பார்த்தா எக்கனாமிக்ஸ்க்கு அதிகமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்ல கொடுத்துருக்க சிலபஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டா என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இதுல வந்து 20 கொஸ்டின் வருமா, அதை 3 டாபிக்ல பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, தியரி ஆஃப் ஈக்குவேஷன், தென் மேட்ரிக்ஸ் தியரி, தென் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஓகேவா? தியரி ஆஃப் ஆக்சுவலா இது வந்து ஒரு யூஜி ஸ்டாண்டர்ட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 யூனிட்குள்ளேயே கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க ஒரு செமஸ்டர் ஃபுல்லா படிச்சிருந்தா அந்த செமஸ்டர்ல படிச்சதுல 5 யூனிட் படிச்சிருப்பீங்க. அதுல நியர்லி 1 யூனிட்டோட டாபிக் தான் இதுல மொத்தமாவே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுல தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நீங்க செட் தியரி கூட படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், காம்ப்ளெக்ஸ் ரூட், ரேஷனல் ரூட்ஸ், ரிலேட்டட் ரூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஓகேவா? மேட்ரிக்ஸ்ல சம் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டா கேலிஸ் ஹாமில்டன் தியரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வந்து nth டெரிவேட்டிவ் எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுமோ அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி, காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ இதோட nth டெரிவேட்டிவ்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா 2-3 கொஸ்டின் பார்த்து ஞாபகம் இருக்கு. தென் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் எப்படி எடுக்கணும், தென் மேக்ஸிமம் மினிமம் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகே, டைம் கிடைச்சா இந்த தியரிஸ்லாம் கவர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்கமிங் வீடியோஸ்ல. தென் இன்டெகிரல் கால்குலஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டோட்டலா கொடுத்துட்டாங்க ஓடிஇ அண்ட் பிடிஇ ரெண்டுமே. இதுல ஓடிஇல மோஸ்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் கொடுத்துருக்காங்க அண்ட் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் ஃபார் இ பவர் ஏஎக்ஸ், எக்ஸ் பவர் எம், காஸ் எம்எக்ஸ், சைன் எம்எக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ், காஸ் எம்எக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ், சைன் எம்எக்ஸ். இதோட பர்டிகுலர் சொல்யூஷன் கேசஸ்ல 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்த்து ஞாபகம் இருக்கு, ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாக்குறப்ப. தென் இன்டெகிரல் கால்குலஸ்ல இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தென் தேர்ட் யூனிட்ல வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஓஆர் கொடுத்துருக்காங்க. ஓஆர் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, நான் படிச்சிருக்கேன். தென் வெக்டர் கால்குலஸ், வெக்டர் கால்குலஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த காஸ், ஸ்டோக்ஸ் அண்ட் கிரீன்ஸ் தியரம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக கொஸ்டின் எப்பயுமே வரும். தென் இந்த லைன் இன்டெகிரல், சர்ஃபேஸ் இன்டெகிரல் அண்ட் வால்யூம் இன்டெகிரல் இது ரிலேட்டடாகவும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? தென் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் யூனிட் நார்மல் டு தி சர்ஃபேஸ்னா என்ன, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃபிக்கல் சொல்யூஷன், இது 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், ஓகேவா? ஏன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம், டைம் இருந்துச்சு அப்படின்னா பிகம் மெத்தட்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேக்ஸ். தென் ஓஆர் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் பாருங்க, யூனிட்ஸோட டைட்டில் மட்டும் சொல்கிறேன். யூனிட் 4ல என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன். தென் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபரன்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம படிச்சிருக்கோமா, யா கொஞ்சம் படிச்சிருப்போம். ஸ்டாட் 2ல இதை படிச்சிருப்போம், ஸ்டாட் 1ல இது படிச்சிருப்போம். தென் டைம் சீரிஸ், இண்டெக்ஸ், நம்பர்ஸ் and statistical computing using MS Excel. Okay, then unit 7 வந்து micro economics, unit 8 வந்து macro economics. That's it. இன்னொரு 2-3 சாப்டர் இருக்கு இல்லையா? யூனிட் 7 மைக்ரோ, யூனிட் 8 வந்து மேக்ரோ, யூனிட் 9 வந்து ஸ்டெபிலைசேஷன் பாலிசி அண்ட் யூனிட் 10 வந்து இந்தியன் எக்கானமி. ஸோ இதுதான் அந்த ஓவரால் 10 சாப்டர்ஸ். இதுல இருந்து ஓவராலாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ரிப்பேர் வெல், எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? Thank you.